வணக்கம் ஸ்பைசி. இது ரிவ்யூலாம் கிடையாதுங்க. படத்தை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பேசுகிறேன். ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒருத்தனோட விளையாட்டும் திறமையும் அவனை கடைசி கட்டத்தில் கூட அவன் வாழ்க்கையில் அவனை ஜெயிக்க வைக்கும். இதாங்க இந்த கதை. அருமையான படம். ஸ்டார்டிங்கில் ஹீரோவை ஒரு குடிகாரனாக காட்டுறாங்க. நேஷ்னல் கபடி செலக்டர் ஹீரோவை பார்க்க அந்த ஊருக்கு வராரு. அனாதையான ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது அவனை ஒருத்தர் தத்தெடுத்து வளர்க்காரு. அந்த தத்தெடுத்தவரால் கபடியில் பெரிய ஆளாக சாதிக்க முடியல. அதனால் இவனை கபடியில் பெரிய ஆள் ஆக்கணும்னு போராடுறாரு. ஹீரோ ஆந்திராவில் மிகப்பெரிய கபடி பிளேயராக வர்றான். ஹீரோவுக்கும் ஒரு ஐயர் பொண்ணுக்கும் அழகான காதல் வருதுங்க. ஹீரோவுக்கு நேஷ்னல் டீமில் விளையாடுற சான்ஸ் கிடைக்கி, நான் நேஷ்னல் டீமில் ஆடுற வரைக்கும் லவ்வரே பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். அவனோட நேஷ்னல் ஃபைனல் அப்போது ஹீரோயினுக்கு விருப்பத்துக்கு மாற வேறு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சு வரும்போது இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ உடஞ்சி போயிடுறான். அவனுக்கு நேஷ்னல் டீமில் விளையாடுற லெட்ரு வரும். அந்த லெட்டரை ஹீரோயினி தான் எழுதி கொண்டு கொடுத்தான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டோட நம்ப வச்சு ஏமாற்றிடுறான். ஹீரோ ஒரு கபடி அகாடமி ஆரம்பிக்கலான்னு தனக்கு கவர்மெண்ட் கொடுத்த அமௌண்ட்டையும் நிலத்தையும் அதை வச்சு ஆரம்பிக்க போகிறான். ஒரு தின்னு கொடுத்த அதிகாரி அவனோட பணத்தையும் நிலத்தையும் ஏமாற்றுறான். ஹீரோ விளையாட ஆகிற செலவுக்கு அவங்க மாமா அந்த வீட்டை தான் அடமானம் வச்சார். அந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஹீரோவோட மாமாவும் இறந்து போகிறாரு. தனிமையில் இருக்கிற ஹீரோ குடிக்கு ரொம்ப அடிமையாகிறாரு. அந்த நேஷ்னல் கபடி செலக்டர் டீம் ஹெட்டு ஹீரோவை பார்க்க வராரு. இவனை மறுபடியும் விளையாட வைக்கணும்னு போராடுறாரு. மறுபடியும் நேஷ்னல் ஃபைனல்ஸ் வரும்போது காதலி விதவியாக பார்க்குறான். தன்னோட காதலி விதவியாக வந்திருக்கான்னு மனசு உடஞ்சி போயிடுறான். கடைசியில் கஷ்டப்பட்டு ஃபைனலில் ஜெயிச்சு மறுபடியும் காதலியே கல்யாணம் பண்ணுறான். இவரோட திறமையை பாராட்டி அவருக்கு அரசாங்க வீடு வெகுமதி எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு உண்மையான கதைங்க. ஒருத்தரோட உண்மையான கதை. படம் ஸ்லோவாக போகும், ஆனால் நல்ல கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் அண்ட் மேட்ச் சேடாக போகும். செகண்ட் ஹாஃப் படம் அப்படியே மோட்டிவேஷனுக்குள்ளே மாறிடும். மோட்டிவேஷனுக்குள்ளே இந்த படம் போக ஆரம்பிச்சிடும். பொறுமையாக இருந்து இந்த படம் பார்த்து இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. திறமை உழைப்பு இருந்தால் எவ்வளோ தோற்றாலும் நமக்கு நல்ல வழி பறக்கும். நல்ல வழி பறக்கும் தான் இந்த கதை சொல்லுது. படம் கொஞ்சம் சேடாக இருந்தாலும் சுகமான கிளைமாக்ஸ் கிடையாது. ஹாப்பி எண்டிங் தான் இந்த படம். இவங்க தான் இந்த படத்தில் உண்மையான அர்ஜுன் சக்கரவர்த்தி. உண்மையாக உறுதியாக உழைச்ச வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் கூட ஒரு வழி பறக்கும். இதாங்க இந்த கதை.